ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா, வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் திசை வேகம்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். ஓகேங்களா, டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். எந்த டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு மூவிங் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ ஒரு டூ வீலரோ மூவிங்கில் இருக்குன்னா அந்த மாதிரி மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இந்த மாதிரி பேராமீட்டரில் வரும். ஓகேங்களா, மற்ற ஆப்ஜெக்ட்லாம் வராது. ஓகே, ஸோ வெலாசிட்டி எப்படி வந்து ஒரு மூவிங் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு டெஃபைன் பண்ணுறதுனா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் வெலாசிட்டி. ஓகே, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் நமக்கு வெலாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா நமக்கு ஸ்பீடு, டிஸ்டன்ஸை தூக்கிட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டால் அதுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னா வெலாசிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வெலாசிட்டி இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, வெக்டார் குவான்டிட்டி இட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். ஓகேங்களா, அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸ்கேலாரும் இருக்கும் வெக்டார் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ 15 கிலோமீட்டர் ஒரு கார் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் போகுதுன்னா எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறதே மென்ஷன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நமக்கு வெலாசிட்டி. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறதுக்கு டெஃபினிஷன்னா த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ தட் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் தான், ஸ்பீடுக்கு வர யூனிட் தான், மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ மீட்டர் பர் செகண்ட். இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டர் என்ன சொல்லுவோம், நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். செகண்ட் நம்ம எதில் சொல்லுவோம், நம்ம டீன்னு சொல்லுவோம். ஓகே, டி இன்வர்ஸ். இங்கே வந்து நம்ம வந்து மாஸை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ் பவர் 0 அப்படின்னு போட போகிறோம். ஓகே, எம் பவர் 0. ஸோ எம் பவர் 0 எல் டி பவர் -1 தான் இதோடைய நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எப்படி நமக்கு ஸ்பீடுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கு வெலாசிட்டி. ஓகே, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, வேரியபிள் ஆர் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி, அடுத்தது இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்றா பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஸ் ஆச்சுன்னா அது பேர் தான் நமக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேங்களா, யூனிஃபார்ம்னா அதுலேயே மீனிங் இருக்குது. எப்போவுமே யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரியே இருக்கிறது. ஓகே, என்ன ஒரே மாதிரி இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரே மாதிரியே அந்த மூவிங் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணும். ஓகே, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் போதுன்னா அடுத்த 1 ஹவர்லேயும் 1 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் an ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இந்த வார்த்தை தான் முக்கியம், ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ்னு போட்டக்கூடாது. in an equal interval of time is caused in a straight line. இது வரணும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் லைனில் பற்றி போகிறது தான் நமக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இதே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொட்டேஷனல் மோஷன் இருந்தால் அதுக்கு பேர் நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அடுத்த அது வந்து நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது வேரியபிள் ஆர் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா the object covers unequal displacement in equal interval of time. ஓகேங்களா, டைம் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணுற டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆர் வேரியபிள் வெலாசிட்டி. ஓகே, அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன சொன்னால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் த்ரூ மூவிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இட் இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஆவரேஜ்னா டோட்டல் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு டிவைடட் பை அதோட டைம். ஓகே, அது எடுத்துக்கிட்ட டைம் டிவைடட் பண்ணி நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வரும். அடுத்து நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, அப்போ அதோட ரெஸ்ட் பொசிஷன் இருக்குங்களா, அது நமக்கு 0. ஓகே, ரெஸ்ட்லேருந்து மூவிங் ஆகுது இல்லைங்களா, அப்போ மூவ் ஆகும் போது நமக்கு அந்த பஸ் எதனா நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த வெலாசிட்டி உள்ளே வந்துடும். ஓகே, அப்போ ரெஸ்ட்லேருந்து அது மூவ் ஆகுது இல்லைங்களா, அதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி தான் நமக்கு இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, so that the starting velocity of an object when it is begins to move from restல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அதுக்கு பேர் நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் an object at the end of the specified time period. ஓகே, நம்ம ஒரு டைமை பர்டிகுலர் பண்ணி இந்த டைமில் அந்த ஆப்ஜெக்டோடைய ஒரு பஸ்ஸோடைய மூவிங் ஆகிற பஸ்ஸோடைய வெலாசிட்டி நோட் பண்ணால் அதுக்கு பேர் தான் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ ரெஸ்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டன் டைமுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த டைமுக்கு வந்து அதோடைய வெலாசிட்டி என்ன, 10 செகண்ட் போதும். ஓகேங்களா, 10 செகண்டுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, அப்போ 10வது செகண்டில் அதோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஸ்பெசிஃபைடு டைமை ஸ்பெசிஃபை பண்ணும். அது வந்து அந்த பஸ் வந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு எந்த இடத்துல நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அதுதான் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. இதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்குது. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா கரண்ட் வெலாசிட்டி. நம்ம இப்போ அந்த டைமில் அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறது நமக்கு
இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு டைம். இப்போ 0ங்கிற டைமில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது பேர் இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்த 5வது செகண்டில் எனக்கு அதோட வெலாசிட்டி வேணும்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி. இல்லை எனக்கு 10வது செகண்டில் எனக்கு அதோட வெலாசிட்டினா அதுதான் நமக்கு 10வது செகண்டில் அதோட ஃபைனல் வெலாசிட்டி ஓகேங்களா. ஸோ தட் இதுலேயே இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் வெலாசிட்டி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் we are going to see acceleration ஓகேங்களா. acceleration அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனாலிசிஸ் சிலபஸில் நமக்கு டார்ஷன் மெட்டல்னா என்ன போட வேண்டியது இருக்குது அது நம்ம போடலாம் ஓகே. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. ஸோ வெலாசிட்டினா என்னன்னா பேசிக்காக இட் இஸ் எ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் செகண்ட் ஓகேங்களா. ரேட்டுன்னு சொல்லிட்டாவே பர் செகண்டுங்கிறத நம்ம பின்னாடி சொல்ல தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆர் ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்டு வெக்டார் குவான்டிட்டி ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் நமக்கு வெலாசிட்டி. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே. இதோட என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம்னா நமக்கு விங்கிற லெட்டர் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணோம்னா யூன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃபைனல் வெலாசிட்டி நம்ம வின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. இனிஷியல் வெலாசிட்டினா யூ ஸ்மால் யூ, அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டினா ஸ்மால் வி ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ.